தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகாநதி தொடரில் யமுனாவுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறாரு விஜய். ஆனால் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் எடுக்க மாட்டுறான் நவீன். நவீனை தேடி வீட்டுக்கு போகிறாரு. நடுவில் காவேரியில் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, விஜய் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. அதனால் யமுனா ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறா. காவேரி யமுனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறா, நிச்சயமாக விஜய்க்கு நவீனை கூட்டிகிட்டு வர மாட்டார், அவர் சொல்கிறதெல்லாம் என் நம்புறேன் கேட்டேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு காவேரி யமுனா கிட்ட கேட்குறாங்க. பிறகு அங்கே நவீனை பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா அம்மா வராங்க. பசுபதி தான் ஏற்றி விட்டு கூட்டிகிட்டு வர்றாரு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுனால. அங்கே வர்றவங்க அப்பா அம்மா நவீன்கிட்ட சத்தமாக கேட்குறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. உடனே விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் நவீனை கூப்பிட்றாரு. நவீனோட அப்பா அம்மா தடுக்கிறாங்க, ஏன் கூப்பிட்றான், வரமாட்டான், எனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்றாங்க. பிறகு ஒரு வழியாக இந்த கல்யாணம் உங்கள் கூட தனியாக பேசணுன்னு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் நடந்த விஷயங்களை சொல்கிறாரு. யமுனாவுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்க மேலே காதல் வர அளவுக்கு காரணமாக இருந்தது நவீன் தான். அதனால தான் சூசைட் அட்டன் பண்ணான். இந்த விஷயத்தை நான் போலீஸில் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறேன், என் கூட அனுப்புனா நீங்கள் போலீஸ் கூட அனுப்ப வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க நவீனோட அப்பா அம்மாவை விஜய் மிரட்டுறாரு. உள்ளே கோபமாக வர நவீன் சத்தம் போடுறான், என்ன பண்ணுற அப்படின்னு. பிறகு ஒரு வழியாக நவீனை கூட்டுக்கிட்டு வந்துடுறாரு. அந்த கோயிலில் பசுபதி நின்றுக்கிட்டு காவிரியின் யமுனாவை பார்த்து நக்கலாக பேசுகிறாரு, நடக்காத கல்யாணம் அப்படின்னு. காவிரிகிட்ட சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்துக்கிற ரிஜிஸ்டர்லாம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்குறாங்க. அர்ச்சகர் நான் வேறு இடத்துக்கு போகணும், என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் நவீனை கூட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ளே விஜய் வந்துடுறாரு. அதை பார்த்த பசுபதி அதிர்ச்சி ஆகிறாரு. பசுபதி நவீன்கிட்ட எப்படி மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க, ஏன் ஒத்துக்கிட்டீங்க, என்கிட்ட சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நவீன் கோவப்பட்டு கத்துறான், எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு. உன் பையன் மட்டும் யமுனாவை கடத்தாமல் இருந்தால் நாங்கள் காப்பாற்ற போயிருக்க மாட்டோம். அவள் மேலே எனக்கு ஒரு இது வந்திருக்கா, என் மேலே அவளுக்கு ஒரு காதல் வந்திருக்காது. அதுமாரி காவேரி அப்பாவை நீ ஏமாற்றாமல் இருந்தால் அவரும் சுற்றி இருக்க மாட்டார், கொடைக்கானலில் விட்டு காவேரியும் வந்திருக்க மாட்டா. அதேமாரி இந்த